ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் செல்வி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க. வீடு நிலம் காரணம் நல்ல வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களும் திருமணமாகி அவங்க வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலை செஞ்சாலும் ஓகே, இல்லை தொழில் பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதால இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 35 சவரன் நகை போகிறதாகவும், ஸோ மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் பண்ணி குறுகிய காலத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதுனால இப்போ வரக்கூடியவராது என்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வாரம் பேர் பார்த்தீங்கன்னா புனிதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தலையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு அது இல்லாமல் ஒரு 3 இடத்துல நிலம் இருக்குதுங்க. ஒரு 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் திருமணமாகி டிவோர்ஸும் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் வசிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். குறிப்பாக வந்து குடிப்பழக்கமும் சந்தேகம் இந்த மாதிரி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கு முதல் வாழ்க்கை வந்து சரியாக அமையலைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராது நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.